மறுநாடு என்ன நடக்கும்? தொழில் வைக்கிறான், அதில் உயர்வை அடைவானா, எல்லாவற்றையும் இழந்துடுவானா தெரியாது. இந்த வந்திருக்கிறாங்க பெரிய விவசாயி, விதை விதைக்கிறாங்க. இத்தனை ஏக்கர் பூமியில் நான் விதை விதைச்சிருக்கேன், நடவு நட்டிருக்கேன், உரம் போட்டிருக்கேன், பூச்சி மருந்து அடிச்சிருக்கேன், தண்ணி குறைவில்லாமல் தண்ணியை பாய்ச்சிருக்கேன், ஆற்றுல தண்ணி வரலன்னு பம்பு போட்டு அடிச்சு, எல்லாம் சரி தான். தை மாதம் அறுவடை, தானியம் நம்ம கையில். கடை நல்லா ஜோடிச்சிருக்காங்க, டெக்கரேஷன், விளம்பரம் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு காக்கா குருவி கூட கடையில் ஏறாது. இப்போ மாதா தக்சிவாதா அவன் செய்யக்கூடிய முயற்சியில் எதை அவன் ரிட்டர்ன் பெற்றுக்கொள்வான் என்பதற்கு உறுதி இருக்கா? இல்லை. நடக்குது சில பேருக்கு. இதை பார்த்து தான் ஏமாந்து போகிறோம். கசாம அல்லாஹ்வுடைய பொறுத்திருந்து நிர்ணயிக்கப்பட்ட அந்த பங்கீட்டின் அடிப்படையில் சிலருக்கு அல்லாஹ் தருகிறான். அவனுக்கு தந்தது போன்று எனக்கும் தருவான் என்று நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். அவன் அதை செய்தான், மேலுக்கு வந்தான். அதே வேலையை நான் செய்தான், நானும் மேலுக்கு உடன் எத்தனையோ பேர் செஞ்சு ஒன்றும் இல்லாமல் போனவன்லாம் இருக்கிறான். கொஞ்சம் ஆழமாக யோசித்தால் மாதா தக்சிபு அதா தன்னுடைய வாழ்க்கையின் தேவைக்காக வேண்டி அவன் சுயமாக எதை தேடிக்கொள்வான் என்பதற்கு கேரண்டி இல்லை. எல்லாம் பிச்சை போட்ட பாத்திரம் தான் நம்ம கையில் இருக்கு. பிச்சை போட்டால் அதில் ஏதாவது போடலன்னு அவரும் பாத்திரம் தான் வச்சுட்டு உட்காந்து. ஏன்டா அவனுக்கு இப்போ நிறைய காசு கொண்டுருக்கு, எல்லாம் அவன் கோயில் மஸ்ஜித் வாசலில் தான் உட்காந்துருக்கு. அவனுக்கு கிடைக்கிது ஒன்று கூட பாத்திரம் நான் வச்ச மாதிரி தான் நானும் வச்சுருக்கேன், எனக்கு போடல மக்கள். அதுபோலத்தான் உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் செல்வந்தராக ஆக்கப்படுவது என்பது, செல்வந்தராக ஆகுவது என்பது அவர்கள் கையில் இல்லை. மாதா தக்சி முகதா என்ற அந்த சின்ன வார்த்தை ஒட்டுமொத்த மனித வாழ்க்கை அத்தனைக்கும் இது பொருத்தி பார்க்க வாய்ப்புள்ள வாசம். அடுத்த வினாடி நமக்கு என்ன நடக்கும்? நாம் இருந்தால் தானே வாழ்க்கை, நமக்கே கேரண்டி இல்லை. அது அடுத்த ஆயத்தில் எல்லாம் சொல்றான், அமா ததீனவசும் ஐயாவும் தமூத். எந்த நோயில் மனிதன் சாவான் என்பது எந்த நஷ்டத்துக்கும் தெரியாது.